முக்கியமான ஒருத்தர் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அனிதா, அவங்களோட அண்ணன் அங்கே இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு வேலை பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொன்று பேசுவாங்க, பிரஸ் கிட்ட வந்துட்டு நல்லவங்களா காமிச்சுப்பாங்க. வீட்டில் உக்காந்தாச்சு புத்தகத்தை படிக்கணும், அப்பதான் ஒரு தெளிவு இருக்கும் ஸ்பீச்சில். அசம்பிளிக்குள்ள வராங்கன்னா படிக்கிறது அப்படின்றது ஒன் ஆஃப் த டியூட்டி. அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ பார்ன் ஃப்ரம் கிறிஸ்டின், நான் இப்படி தான் படிச்சிருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா 5,05,000 50,000 30,000 அப்புறம் சீமானண்ண மாதிரி அப்படிலாம் பேசி சிரிச்சு நக்கல் வச்சு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது ஒரு 9 நாளாக வந்துட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. தெரியுமா யாருன்னு? யார் இது? நீட்டு தேர்வை எதிர்த்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 4 பேர் ஸ்டில் கோயம்பேடில் ஒரு திருவள்ளூர் இல்லம் சொல்லிட்டு ஒரு இல்லத்தில் கண்டினியூஸாக 9வது நாள் உணவே அருந்தாமல் இருக்காங்க, உணவு சாப்பிடாமல் இருக்காங்க. யார் இது? யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்டூடெண்ட்ஸா? ஒரு அமைப்பு. அதில் முக்கியமான ஒருத்தர் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீட் விஷயத்தில் தமிழ்நாட்டில் முதல் தன்னோட உயிரை கொடுத்த அனிதா, அவங்களோட அண்ணன் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஜீவான்றவர், புளியந்தோப்பு மோகன், சென்னை உயர்நீதிமன்றத்தோட வழக்கறிஞர், அப்புறம் தனசேகர், இவரும் போராட்டத்தில் இருக்காரு. ரவின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் வந்து போராட்டத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லைன்ட்டு. பல தலைவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தமீமுன் அன்சாரி, அவரும் பார்த்தீங்கன்னா 7வது நாள் அன்னைக்கு போயிருந்தாரு. அவரும் சட்டமன்றத்தில் இதுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களோட கோரிக்கை என்னன்னாக்கா, அதாவது நிரந்தர நீட் வந்துட்டு எடுக்கணும், கல்வி இது வந்துட்டு மாநில பட்டியலில் எடுத்துகிட்டு வரணும், இந்திய ஒன்றிய பட்டியல் இல்லாமல் மாநில பட்டியல் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நீட்டுன்ற தேர்வையை எடுக்கணும், இது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் போராட்ட களத்துக்கு வந்துட்டு பொதுவான ஒரு இடத்த தாங்க நாங்கள் போராடணும். ராஜ்மோகன் வந்துட்டு போயிருக்காரு இந்த இடத்துக்கு. ஸோ இவ்வளோ திட்டத்தை வச்சுட்டு இவங்க ஒரு பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபவுண்டர் அபிஜித் அவர் வந்து ஒரு வீடியோ காலில் வந்துட்டு அவரும் உடம்பு சரியாமல் இருக்கிறதுனால உடனே வர முடியல, ஆனால் நான் இதுக்கான ஒரு ஆதரவு என் சைட்லேருந்து தரேன், நான் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ பீகாரில் பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா லோக்கல் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் தேர்வில் முறைகேடு. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். நீங்கள் பீகார் பற்றி சொல்லவே தேவையில்லை, முறைகேடுலாம் அங்கே எவ்வளோ வீடியோஸ் வருது. அதாவது 10th எக்ஸாமுக்கு அம்மா அப்பா போயிட்டு பிட்டு பேப்பர் போடுறாங்க, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த பீகார்ல. அதே இடத்துல தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். ஒரு ப்ரொஃபஸர் அந்த இடத்துல நிற்கிறாங்க, இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு இவங்க கூட வந்து பேச்சுவார்த்தைக்காக இவங்களை கூப்பிட்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சமமாக நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த போராட்ட களமும் அந்த மாதிரி மாணவர்களும் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் அது வந்து நம்மளோட சோஷியல் எப்படி சொல்கிறது, ஒரு கட்டமைப்பு சொசைட்டி அந்த அளவுக்கு வச்சிருக்கனால அந்த சிச்சுவேஷன் இவங்க. ஸோ பொதுவாக இப்போ பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்குது, அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. ஜார்க்கண்ட், தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த போராட்டங்கள். இது எப்படி போகும்னு தெரியல, எந்த திசையில் போகும்ன்ட்டு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பொதுவான இடம் தருவாங்களா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தருவாங்களா தரமாட்டாங்களா? அதுதான் சொல்லியிருக்காரு இவர் தான், யார், கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். நீங்கள் வந்து போராட்டம் பண்ண போறீங்கன்னா பர்மிஷன் கேளுங்க, பர்மிஷன் தரோம். ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்டு பண்ணுங்க. சரி, ஓகே. ஏன்னா இவங்க வந்து சொல்லிட்டு இவங்களை வந்து அடக்கிட்டு இருந்தாங்கல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, கேட்குறப்பெல்லாம் இடம் கொடுக்கல. ஸோ அதோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ராஜ்மோகன் அவருக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப வலியோட பேசினாரு, யூடியூப் சேனல்ல பேசினாரு, நியூஸ் சேனல்ல பேசினாரு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூ பார்த்தேன், இந்த போராட்ட காலத்தில் இருந்துட்டு பேசுகிறாங்க. ராஜ்மோகன்றவர் வந்துட்டு சில நாட்கள் முன்னாடி வந்துட்டு பேசிட்டு போயிருக்காரு, நான் அவங்களோட இதை வந்துட்டு நான் சொல்கிறேன் முதலமைச்சர்கிட்ட அப்படின்னு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தோட ஒரு விளைவாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடந்தது பார்த்தீங்களா, அங்கேயும் ராஜ்மோகன் கடைசி நாள் போராட்டம் கைவிடும் முன்னாடி நாள் வந்திருந்தார். அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு தரோன்னு சொன்னார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தமிழக அரசாங்கம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க தருவாங்கன்ட்டு? ஏன்னா போராட்டங்களும் ஒரு ப்ரெஷரைஸ் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் ரொம்ப ராஜ்மோகன் நம்புறேன்னு நினச்சிக்கிங்களா? எனக்கு அப்படி தோணுது. நான் சொல்லும் போதே புரியலையா உங்களுக்கு? அவரு வந்து கலாச்சின்னு இருக்காரு பிரஸ்ல. என்னன்னா அங்க போலீஸை பேரிகேடு போட்டுருவாங்களாமா, எங்க மெரினா பீச்சுக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு. ஆனா பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்களாமா, பிரஸ்ல வந்துட்டு பர்மிஷன் கேளுங்கன்னு வாங்கலாமா. இது எப்படி இருக்கு, தொட்டில கிள்ளி விட்டு. எப்படி தெரியுமா இருக்கு, 3 மாசத்துல அரசியல் கத்துக்கிட்டது யாருன்னா ராஜ்மோகன் தான். டிவிகேல இருக்க யார் கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, ராஜ்மோகன் சூப்பரா கத்துக்கிட்டாரு.
ஆனால் ஒரு இடத்துல ஒரு வேலை பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொன்று பேசுவாங்க, பிரஸ்கிட்ட வந்துட்டு நல்லவங்களா காமிச்சுப்பாங்க. அப்படிதான் இருக்குது, ரியாலிட்டி அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம மதிக்கிறோம், நம்ம நம்புகிறோம், ஸ்டில் நீங்கள் தருவீங்கன்ட்டு. ஆனால் ஜார்க்கண்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது அந்த இடத்துல போலீஸ் வச்சு இப்போ லட்டி சார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் போராட்ட காலத்தில் உண்ணாவிரதத்தில் இருந்தவரை போட்டு அடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அவரை பார்க்கும்போது அபிஷேக் அவரும் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு அவங்களையும் பேசியிருக்காரு. ஏதோ ஒரு அசம்பாவிதத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எனக்கு அந்த ஜந்தர் மந்தரா தோணுது. நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக மக்கள் போராடினாங்க. ஆனால் இந்த போராட்டத்துக்கு யாருக்கு ப்ரெஷர் இருக்குது? ஸோ ஒரு மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, அதை ஏன் ப்ரெஷராக எடுத்துக்கணும் ஆளும் அரசாங்கம்? மக்களோட கோரிக்கை அது, மாணவர்களோட கோரிக்கை. ஓகே, நீங்கள் மக்களுக்கு மாணவர்களாக தான் இருக்கீங்க. இது என்ன கேள்வி இது? இப்போ சொன்னீங்க பாருங்க, அதுதான் இல்லை. அப்போ இருந்தா போராட்ட காலம் வேணும், அதுதான் அப்போ வேணும். நீங்க மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இல்லைன்னா இது வந்து இனிஷியேட் பண்ணி அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகி உங்களால கண்ட்ரோல் ஒரு இடமா இருந்து நீங்க ஜந்தர் மந்தாரை கண்ட்ரோல் பண்றதுக்கே திணறிட்டீங்க. இப்போ அது ஓவராலா தமிழ்நாடு ஸ்ப்ரெட் ஆகப்ப அது வேற மாதிரி போயிடும். எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே நார்மலாக ஜந்தர் மந்தர் டெல்லியில் பண்ணும்போது எத்தனை ஊரில் கிளம்புனாங்க. இப்போது ஒரு ஊர்லேயும் ஒரு குரூப் கிளம்பி நீட்டு வேணாம் அப்படின்னு பண்ணாங்கன்னா கேரளாவில் ஆல்ரெடி வெளியே வந்தாங்க பசங்க, மகாராஷ்டிராவில் பசங்க வெளியே வந்தாங்க, டெல்லியிலையும் வந்தாங்க, பஞ்சாப்லேயும் வந்தாங்க. பஞ்சாப்லலாம் அவங்க மொத்த பேரும் வந்துட்டாங்க கிளம்பி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் கண்டிப்பாக வெளியே வர ஆரம்பித்தாங்கன்னா நல்லபடியாக நடக்கும். மொத்த ஸ்டேட்டில் இருக்க சிஎம்ஓ ஒரு மீட்டிங் போடுவாங்க, பண்ணிதான் ஆகணும். சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க ராஜ்மோகன் அரசியலை கற்றுக்கிட்டாருன்னு. இங்கே அரசியலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி படிக்க கற்றுக்கணும், கல்வி அறிவு வேணும், சிந்திக்க திறமை வேணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆளும் அரசாங்கம் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறும், அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்க. இப்போ சொன்னது கரெக்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணால் பாலிடிக்ஸ் கற்றுக்க முடியாது. இல்லை, இதெல்லாம் இருந்தால் நாடு முன்னேறும். இப்போ அன்புமணி அவங்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேசுகிற பேச்சு பார்க்க சொல்ல ஒரு தெளிவான ஸ்பீச்சு, ஒரு செல்யூட் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். அப்போ எப்படி இருக்கும்னா, எனக்கு பார்க்க ஒரு யூகேல வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண சொல்ல என்னதான் திட்டிக்கிட்டாலும் பேசினாலும் அவங்களுக்குள்ள ஒரு வலுவான ஸ்பீச் இருக்கும், கை கொடுத்துப்பாங்க. அந்த ஒரு இதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொல்லிடணும். என்னன்னா, நாங்கள் படிப்புன்னு சொல்கிறது வந்து ஸ்கூலுக்கு போய் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் கிடையாது. அதை முன்னாடியே சொல்லிடுறோம். படிப்புனா வீட்டில் உக்காந்தாச்சு புத்தகத்தை படிக்கணும். அப்போ தான் ஒரு தெளிவு இருக்கும் ஸ்பீச்சில். அசம்பிளிக்குள்ளே வராங்கன்னா படிக்கிறது அப்படின்றது ஒன் ஆஃப் த டியூட்டி. அது எல்லா அமைச்சருமே பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போது அசம்பிளிக்குள்ளே இவங்கெல்லாம் படிக்கிறாங்கப்பா. இப்போ நான் வந்து ஒரு மினிஸ்டரை நான் வந்து ஏன் சார் இப்படி தமிழை கொள்றீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ பார்ன் ஃப்ரம் கிறிஸ்டின், நான் இப்படி தான் படிச்சிருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே சார், நீங்கள் அப்படியே இருங்க சார். இப்போ ஜெருசலம் பேர் சொல்லலாம். இல்லை அவர் இருக்கட்டும். இப்போ மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிவிகே இப்படி தானே கத்துறாங்க. இப்போ அந்த கத்துறவங்களுக்கு மேலே கேஸ் போட்டிருக்கு, கோர்ட்டில் இருக்குது. ஒரு மாதத்தில் வந்துட்டு இதுக்கான விடையை தரணும்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு கோர்ட் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்கு. பொதுவாக தமிழக அரசாங்கத்துக்கு குத்துருக்கு, அதாவது சிஎம் ஜோசப் விஜய் கிட்ட. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிவிகே கத்தனவங்க ஒரு மரியம் வில்சன் அவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சார், நான் வந்து டிவிகே பார்த்து வளர்ந்த பையன் சார். இப்போ நான் டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, டே இங்கே வாடா, இந்த 5,50,550 படின்னு சொல்ல 5,50,50,30,000 படிச்சுட்டு அப்போது டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10வது படிக்கிற பையன், டீச்சர் பின்னாடி இருக்காங்க, டேய் எரும மாடு மாதிரி வளர்ந்துக்கிற, இதை படிக்க தெரியலையான்னு சொல்லி பட்டுன்னு ஒரு ஸ்டிக்கத்தை அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? மேமா இருந்தா அப்படி பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன நடக்கும்னு நான் கேட்ட வரைக்கும் சொல்றேன். ஆஹா, அது ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்தா பல்லான்னு தலைமையில அடிப்பாரு, பல்லான்னு விடுவாரு. நான் வாங்கியிருக்கேன். என்ன பண்ணினுக்கிற, இதான் நீ படிக்கிற லட்சணமா, படிச்சு சொல்லுகிறனே அப்படின்னு அப்படியே கேட்பாரு. அதை விடு, நீ அதான் பரவாயில்ல. இப்போ வந்து கோ எஜுகேஷன் வச்சுப்போம். பொண்ணுங்க ஒரு சைடு இருக்கு, இந்த பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்ப்பா. இப்போ நான் என்னோட சார் என்ன பண்ண தெரியுமா, நானே சொல்றேன், நீ அப்படியே இங்க வா, அப்படி நில்லு, நீ வாமா இதை படிமா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு தெளிவா படிக்கும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இருக்கிற, அந்த பொண்ணு படிக்குது பார், நீ உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுகிற. இதாவது பரவாயில்லடா, எங்கள் சார்லாம் அதுமா கவர்மெண்ட் ஸ்கூலில்
இல்ல நெக்ஸ்ட் கேட்பாங்க, டம்ளர் வாங்கி குடிச்சா சரியா போயிடும். இல்ல நெக்ஸ்ட் கேட்பாங்க, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியல. இப்படிலாம் பேசுவாங்க, ரொம்ப மோசமாக பேசுவாங்க சார். நீங்கள் அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் சார், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஜமாலியா ஸ்கூலில் படித்தேன், சீரியஸாக சொல்கிறேன். என் பேட்சில் இருக்க பசங்க இன்றைக்கும் இருக்காங்க, நீங்கள் கேட்டுங்க. சரக்கு பாட்டில் கையில் வச்சுன்னு வருவார், திருத்தணிலேருந்து பெரம்பூருக்கு வருவார், ஃபாஸ்ட்டில் சரக்கு பாட்டிலோடு வருவார், சரக்கு பாட்டிலோடு எப்படி போவார், வருவார், அப்படி இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு சார். அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? ஏதாவது பசங்க தப்பு பண்ணால் அந்த மூத்திரத்தை வாங்கி குடி, தப்பு சொல்லக்கூடாது, அப்படி பேசுவாங்க. அப்படிலாம் அனுபவித்து அப்புறம் தான் திருந்திருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி ஆசிரியர் தப்பாக பேசினாலும் நாங்கள் எப்படி எடுத்துப்போம்னா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, ஓகே நான் திருத்திக்கிறேன், அதாவது சார் ஓகே சார். ஆனால் இன்னொன்று கூட பண்ணுவாங்கன்னா தெரியுமா, நீங்கள் 10th சொன்னதுனால எனக்கு இது தோணுச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 10th பையன் இந்த மாதிரி படிக்கிறான்னா ஒரு மேமா அந்த தான் பண்ணுவாங்க, கிளாஸ் லீடரை கூப்பிட்டு நீ போயிட்டு 5வது படிக்கிற பையனை கூட்டினுவாங்க. அது 5வது கிளாஸில் இந்த பேர் சொல்லி ஒரு பையன் இருப்பான், அவனை கூட்டணுவான்னு சொல்லிட்டு அவனை படிக்க சொல்லுவாங்க. படிக்க சொல்லி மேம் ஒன்று சொல்லி அவனை எழுத சொல்லுவாங்க. இவன் என்ன அந்த 10வது படிக்கிற பையன் என்ன பண்ணானோ அதை விட 10 மடங்கு காமிச்சிட்டு போயிடுவான். அதை காமிச்ச உடனே நீதான் உருப்படவே அடுத்து வரும் ஸ்பீச்சு. இந்த அமைச்சருக்கு என்ன தர வரணும், ஒரு ஸ்கூல் பையன் இருப்பான்ல சார், இவங்கள்ட்ட போய் கத்திட்டு வாங்க சார், இல்லை அசம்பிளிக்கே கூட்டின்னு போயிட்டு அந்த பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லணும். 2 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார், அப்புறமா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வீக்குக்கு வச்சா பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க காம்படிஷனில். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஓட்டு எடுக்கணும். அதாவது இந்த 108 பேர் ஓட்டு வச்சு எடுக்கக்கூடாது, எதிர்கட்சியிலேருந்து ஓட்டு போடணும். யார் வந்து மொக்கையாக பேசுனாங்க, யார் வந்துட்டு யூஸ்லெஸ்ஸாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலேருந்து வாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியில் யார் வர்ஸ்ட்டாக பேசுனாங்கன்னு நீங்கள் அங்கே எடுங்க. அப்போதான் யார் க்ளீன் பண்ண முடியுமோ. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த டிவிக்கே பண்ணுறாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை டிவிக்கே கத்துறாங்கன்னு. நாம் தமிழருக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அந்த டீமை எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்குள்ளேயே மரிய வில்சன் அவர் பேசுகிறார்ல அசம்பிளியில், அந்த வீடியோ போட்டு காமிச்சு பசங்களை உட்கார வச்சு கேட்க விடணும். சரி விடுங்க, என்ன பண்ணுறது இது. ஏன்னா நான் அதை ஜஸ்ட் நான் கேட்கும் போது நிறைய கேட்டேன். படன்றாரு, சாரி சரங்கு, முறைன்றாரு, மறைக்கு என்ன பண்ணுறதுங்க. தேவயானின்லாம் போட்டு வீடியோ போட்டாங்க தெரியுமா, சபை அதாவது சாவு பெட்டி காமிப்பாங்க, சவை தேவயானி காமிப்பாங்க, பூண்டு காமிப்பாங்க. இதெல்லாம் மீம்ஸில் வந்தது, பார்த்துருக்கீங்களா இல்லையா வீடியோஸில்? அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே சிரிச்சிட்டு போனோம். அதாவது விஜய் நான் ஒரு காமெடி ஃபிலிம் நடிக்க சொல்ல மக்கள் எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை வில்சன் அண்ணனுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போகுது, சார் நீங்கள் இப்படி பேசுங்க சார், நம்மளோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஹீரோ ஒருத்தர் இருக்கும்போது பக்கத்தில் கூட ஜோக்கர்ஸ்லாம் இருக்கணும்ல. நான் ஒரு ஜோக்கர் சொல்ல, அதாவது ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, சினிமா பார்த்து அவங்களுக்கு பழகிடுச்சு. நீங்கள் இப்படிலாம் பேச சொல்ல அது ஒரு மீம்ஸாக கிரியேட் ஆக சொல்ல நம்மளை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு அப்போ தான் மார்க்கெட்டிங் கிடைக்கும். அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ண சொல்ல வைரல் ஆகும், மார்க்கெட்டிங் கிடைக்கும். கோவப்படுற சொல்ல பார்க்கணுமே, அசம்பிளிக்குள்ளே கோவப்படலாமா? ஒரு சிஎம்மா இருந்து நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் பார், யாருமே இங்கே கோவப்படக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் இதை முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா சிஎம்மாக இருந்தால் அசம்பிளிக்குள்ளே கோவப்படலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா டிவிக்கே வருவாங்க, அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க நானே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ அவங்களும் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, சட்டையை கிழிப்பாங்க, சேர் தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துட்டோம். ஏன்னா டிஎம்கே பண்ற மாதிரி தான் ஆட்சி பண்றாங்க, அதோட மோசமா வர பண்றாங்க. டிஎம்கேலாம் ஸ்பீச்லாம் பயங்கரமா இருக்கும். அதில் சில பேர் குறிப்பா வச்சிருப்பாங்க, நீ மட்டும் பேசு, நீங்க மட்டும் பேசு. மறந்துட்டீங்களா டிஎம்கே சட்டமன்றத்தில் என்னென்ன பண்ணாங்கன்றது? இல்ல மோசமா பண்ணியிருக்காங்க. அதாவது மோசமா பண்றவங்க கூட வார்த்தைங்க இந்த மாதிரி படிக்க சொல்ல கொஞ்சம் தெளிவா படிப்பாங்க. அது கரெக்ட். அதாவது அவங்க வந்து கத்துக்குட்டி இல்ல. ஓகே, என்னன்னா இவங்க டைரக்டா ஆளை கூட கொன்றுவாங்க, தமிழை கொல்ல மாட்டாங்க. இவங்க தமிழை கொல்றாங்க, எங்களால் அதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியல. சரி ஓகே, இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டுக்கு போவோம். இந்த காமெடி பண்ற ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஒருத்தர் பண்ணுவார் ஸ்ரீராம். நிறைய காமெடிலாம் சேனல்ல வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஓகே சொல்லுங்க. ஒரு இந்த கலக்க போகுது யாரு அது மாதிரி இதில் அந்த மாதிரி ஒரு காமெடியன் ஒரு ஸ்ரீராம் சொல்லிட்டு, அவர் வந்துட்டு ஸ்டாலின் மாதிரியும், அதாவது உதயநிதி மாதிரி, அப்புறம் சீமானண்ணன் மாதிரி அப்படிலாம் பேசி சிரிச்சு நக்கல் அடிச்சு, இப்போது ஒருத்தரோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கிண்டல் அடித்து பேசுகிறப்ப ஓகே அது ஒரு காமெடி ஷோக்காக பண்ணுறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் மக்களுக்கு நான் இலவசமாக கல்வி தருவேன், இலவச மருத்துவம் தருவேன், நீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நம்ம இப்படி பெண்களுக்கு சேஃப்டி இதெல்லாம் இல்லை இது ஒரு கோர்
ஒரு நாம் தமிழர் கட்சியில் கோர். அதை நான் வந்துட்டு ஹே நான் ஃபஸ்ட்டு இலவசத்தை தருவேன்டா, நீ சாப்பிடு, நீ மசாஜ் பண்ணிக்கோ, நீ அப்படி இப்படி ஒரு நக்கலா அந்த ஒரு விஷயம், அதாவது கோர் எது மக்களுக்கு தேவையோ அதை வந்து கிண்டலாக பேசினா, இந்த ஸ்ரீராம் சொல்கிறவர் கிண்டலாக பண்ணுறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, அருவி இருக்குல்ல, இந்த கேஆர்பி டேம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நுரை வந்ததா? இல்லை. இப்போது நுரை வருது. இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல விவசாயம் செழிக்குமா? இப்படியே இருந்ததுன்னா அங்கே செடிங்க இருக்குமானே தெரியல. சரி, ஓகே, அழிஞ்சு போகும். இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை வரப்ப இந்த பச்சை பசேல்னு ஒரு நாட்டை மோசமாக ஆனதுக்கு காரணமானவங்க இந்த ஆட்சி ஆண்டவங்க. அதாவது எம்எல்ஏ எம்பி ஆயிட்டு அவங்களால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்றத அடுத்த ஜென்ரேஷன் புரிஞ்சுப்பாங்க. அதோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சமூக ஆர்வலர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்துப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வலையொலியில் பதிவாயிட்டே வருது. யார் யார் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வருது. இப்போது இயற்கை வளமே போயிடும் ஒரு காலகட்டத்தில். அதாவது சுவாசிக்கிற காற்றுல நச்சு இருக்குது, எல்லாம் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு குழந்தை வீடியோஸ் எல்லாம் பார்க்குதுன்னு வச்சுக்க. முன்னாடி இருந்தவங்க இப்போ நம்ம எப்படி காமராஜர் ஐயாவை பற்றி படிக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பாஸ்ட்டில் அப்போ ஒரு காமெடியாக ட்ரோல் பண்ணவர் சீமானா இருப்பார். ரியாலிட்டி சொல்கிறேன். அப்போ சீமானை வந்துட்டு எதனால ட்ரோல் பண்ணாங்க? இப்போ எஜுகேஷன் ஃப்ரீயாக தரேன்னாரு, ட்ரோல் பண்ணிட்டாங்க. வேற எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னாரு, விவசாயத்தை கவர்மெண்ட் ஜாப் ஆகும்னாரு. இதெல்லாம் நாளைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்பாங்களே தவிர்த்து ரியாலிட்டியில் இருக்காது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருப்பா, ஆனால் எங்கள் அப்பா இதை ஓட்டிட்டாருப்பா கிண்டல் அடிச்சு இப்படி பேச மாட்டாங்க. எங்கள் அப்பா நீங்கள் ரொம்ப நல்லபடியாக பேசுறீங்க. இல்லை, அதாவது நிலம் வந்து வாழ தகுதியற்ற நிலமா மாறும்போது, ஏன்னா அந்த டைம்ல இவ்வளவு காமா இருக்க மாட்டாங்கப்பா. நீங்க அப்படி சொல்றீங்களா? மரியம் வில்சன் ரொம்ப மோசமா இருப்பாங்க. அசம்பிளில மரியம் வில்சன் எப்படி கோவப்பட்டாரோ அது மாதிரி தான் புள்ள. இப்போ எக்ஸாம்பிள், இது அவங்க அப்பாவோட போட்டோ, அந்த ஸ்ரீராமோட போட்டோ செவுத்துல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அடிச்சு உடைக்கிறதா இருந்தா அந்த போட்டோவை அடிச்சு உடைப்பாங்க. அதானே போட்டோவே உடைப்பாங்க. அப்பா உயிரோட இருந்தா அப்பாவையும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வருஷம் இல்லை. அதாவது நல்லா வேண்டிங்க. அதாவது என்னன்னா, இந்த ஆட்சி சரியா பண்ணிடுங்கடப்பா சாமி, நீங்க மட்டும் சரியா பண்ணலனா அடுத்து வர தலைமுறைக்கு நாங்க பதிலே சொல்ல முடியாதுடா அப்படின்னு வேண்டிக்கிங்க. அவங்க பண்ற ஒன்றும் அவங்களுக்கு அது நல்லதா தெரியும். இப்போ எப்படி தேனி மாவட்டத்தில் வந்துட்டு போராட்டம் களம் அப்படியே போராடிட்டே இருக்கோ, அவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காம, இப்போ எப்படி நீட்டுக்காக போராடிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காம, அந்த மாதிரி காட்டையும் அழிப்பாங்க, மலையையும் அழிப்பாங்க, காத்தல நச்சு பொருளா, அதாவது நச்சு காத்தா மாத்திட்டே இருப்பாங்க. அப்போ உனக்கு இன்டைரக்ட்லி இதெல்லாம் நடக்கும். என்னடா திடீர்னு மழையே காணாமல் போச்சு, என்னடா காற்று எல்லாரும் மாஸ்க் போட்டுன்னு சுற்றுறாங்க, வேர்ல்டுலேயே வந்துட்டு பொல்யூட்டட் ஏரியா, கரப்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி டாப் 10 லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் வந்துடும். ஸோ அந்த காலகட்டம் நீ பார்க்காம போயிட்டனா நல்லது, உன் குழந்தை உயிரோடு இருக்க சொல்ல, அதான் நீ உயிரோடு இருந்து உன் குழந்தை இருக்க சொல்ல. சரிங்களா? பல ஸ்ரீராம் இருக்காங்க. என்னோட கமெண்ட் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து யாரையுமே அசிங்கமாக பேசலை, நானும் படித்தேன், நான் யாரையும் அசிங்கமாலாம் பேசலை. ஆனால் உண்மையிலேயே என் கமெண்ட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, மும்பையில் ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறது எதுக்கோ அது மாதிரி இருக்கும் என் இன்பாக்ஸ். சம்பந்தமே இல்லாம இல்ல விடுங்க, அதெல்லாம் ஃபேமிலியை பத்தி இழுக்கிறதுலாம் நிறைய தப்பான விஷயம். நிறைய பேசுறாங்க. உனக்கு பர்சனலா நான் எவனுக்குமே சொல்றேன், கமெண்ட் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி இல்ல இந்த சமூகத்துல இவ்வளவு கழிவு இருக்குன்றது நமக்கு தெரியுது. அது வந்து யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறப்ப, ஏன்னா இவனுங்கெல்லாம் எதுக்கு இருக்க, இதுங்க ஆக்சுவலா கிருமியை ஒன்றும் பண்ண முடியாது. நோய்ங்க வந்து என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல நான் போய் பாக்குறேன், ஏதோ ஒரு ப்ரொஃபைல், யாப்பா இது மாதிரி அசிங்கமா பேசுறியாப்பா, நீ யாருப்பான்னு அப்படி பாக்குறேன். அப்ப பார்க்க சொல்ல ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க, அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு குழந்தை குட்டி, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்காங்க. இப்போ நான் அந்த பிக்சர் எடுத்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட அழகாக ஒரு ஃபேமிலியோடு இருக்காரு, இவருக்கே இந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பீச், அசிங்கமான வேர்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா பாவம் அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்க, அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய காணொலியில் பார்க்குறேன், நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த மனைவி குழந்தைகள் நினச்சி பாவமாக இருக்குது. அவங்க அனுபவிப்பாங்க வீட்டில். இல்லை அவங்க நினச்சிக்கிறாங்க, அவங்க நம்ம பேசுகிற பேச்சு வந்துட்டு அவங்களுக்கு கோபம் வருது. இல்லை, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த கமெண்ட்டை போட்டோமே, போட்டதுனால போதும். நீ சொல்லலாம் என்ன நடக்கும். ஓகே நீ நல்லது சொல்றியா கெட்டது சொல்றியா அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ எப்படி எங்கள் அண்ணனை திட்டலாம்? எங்கள் அண்ணன்
நல்லா இருக்கு. ஓகே, நாடு எது முக்கியமோ அதை விட்டுட்டு எது தேவையில்லாத இருக்கோ அதை வலிச்சு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சமூகம் சுத்தமாகிறது ரொம்ப கஷ்டம். சீமானண்ணா, நீங்கள் எம்எல்ஏ ஆகிறீங்களோ, எம்பி ஆகிறீங்களோ, இல்லை சிஎம் ஆகிறீங்களோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே. வாழ்க்கையில் அந்த ஒரு சுத்தமான ஒரு மனிதர்கள், இயற்கையை ரசிக்கக்கூடிய, இயற்கையை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களை நீங்கள் உங்களால் இந்த சமூகத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான். நல்லவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நாட்டை நேசிக்கிறவங்க. அதாவது ஒருத்தரை நேசிக்கிறவங்க இல்லை, நாட்டை நேசிக்கிறவங்க. அந்த இடத்துல நானும் இருக்கேன். என்னை காணொலி பார்க்குற சில பேரும் இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி எப்படி இருக்குன்றத மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.